என் தங்கமே, உன் கையால் உணவு சாப்பிட வேண்டும் என்று ஒருவர் அங்கு பட்டினியாக கிடந்து கொண்டிருக்கின்றார். நேரில் சென்று இவரை கண்டால் மட்டுமே உனக்கு விடை கிடைக்கும். அப்படி உன்னுடைய கையால் உணவு சாப்பிட வேண்டும் என்று நினைப்பது யார்? உன் கையால் உணவு கிடைத்தால்தான் தன் பசி போகும் என்பதனை நினைப்பது யார் என்பதனை கருப்பன் உனக்கு சொல்ல வேண்டும். இப்படியெல்லாம் கூட ஒரு விஷயம் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை நான் சொல்லாமல் போனால் தெரிந்து கொள்வாயா? நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதனால்தான் கருப்பன் இன்று இந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த கருப்பன் என்னவெல்லாமும் நடத்துகிறேனோ அதையெல்லாமும் என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் எந்த நிலையிலும் என் பிள்ளையை கவனமாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பனுக்கு வேண்டியது எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். இந்த கருப்பன் நான் உனக்கு சொல்லித்தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் ஒன்றே ஒன்றுதான். என் பிள்ளையே, உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் நீ உன் கையால் சாப்பாடு கொடுத்தால் மட்டும்தான் சாப்பிடுவேன் என்று சொல்லி ஒருவர் அங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். உனக்கு அருகிலும் அவர் இல்லை, கொஞ்சம் தொலைவில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாரென்று சொன்னால் ஐயோ அம்மா என்று என் பிள்ளை பதறி அடுத்து கொண்டல்லவா ஓடுவாய். இப்படி இருந்து விட்டார்களே என்று சொல்லி அல்லவா என் பிள்ளை கலங்குவாய். உண்ணாமல் எத்தனை காலம் இருக்க முடியும்? நாம் பல காலமாக இருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் இன்று இந்த கருப்பன் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன். உணவை தன்னுடைய பசிக்காக மட்டுமல்ல, நீ தன்னை காண வர வேண்டும் என்பதற்காகவும் சேர்த்துதான் அவர் உண்ணாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் நீ உடனடியாக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். உடனடியாக ஒரு முயற்சியை நீ செய்து இவர்களை காண துடிக்க வேண்டும். வாழ்க்கையில் நமக்கு என யாரும் இல்லை என்று நினைக்கும் நேரம் நம் கையால் உணவு உண்ண ஒரு ஜீவன் காத்திருக்கிறது என்றால் அவர்களை எப்பொழுதும் நம்முடைய மனதில் நாம் நிலையாகத்தான் வைத்திருக்க வேண்டும். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு நீங்காத ஒரு உறவை நிச்சயமாக நீ பெற்றிட வேண்டும். உன் மீது அன்பு கொண்ட ஒருவரை நீ வேண்டுமானால் யாரென்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் கருப்பன் எனக்கு தெரியும் அல்லவா? இவர்களை யாரென்றும் என்னவென்றும் இந்த கருப்பன் நான் அறிவேன் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதும் எதை பற்றியும் யோசித்து கொண்டிருக்காதே. எப்பொழுதும் எதை பற்றியும் நீ சிந்தித்து கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் துணை இருக்கும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் எப்பொழுதும் உனக்காக வேண்டி உனக்காக எப்பொழுதும் இந்த நாளில் ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த நினைக்கும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதையெல்லாம் உனக்கு சொல்வதற்கு முன்பாக, இவர்கள் யார் என்பதனை உனக்கு நான் சொல்வதற்கு முன்பாக உன்னிடத்தில் சில விஷயங்களை இன்று நான் பேச வேண்டும். இந்த உலகத்திலேயே மிகவும் துயரமான கண்ணீர் யாருடைய கண்ணீர் தெரியுமா? ஒரு பெற்ற தாயினுடைய கண்ணீர் தான். என் குழந்தையே, அந்த தாய்க்கு மனதில் ஒரே ஒரு ஆசை என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் வீட்டுக்கு சென்ற உடனேயே உன் தாயிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்பதுதான். அதாவது தாய் தன் பிள்ளைகளிடம் பெரிதாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை. உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் போதும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் சரியான சில விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டும். சரியான சில விஷயங்களை புரிந்து கொண்டு நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும். ஆனால் நம்மோடு இருக்கின்றவர்களுக்கும் நாம் எப்பொழுதும் உண்மையான ஒரு அன்பை கொடுக்க வேண்டும். நான் முதலிலேயே உன்னிடம் சொல்லிவிட்டேன், உன் கையால் உணவு சாப்பிட தயாராக இருக்கக்கூடியவர் நிச்சயமாக உனக்கு அருகாமையில் இல்லை என்று. அப்படியானால் இது உன் தாய் இல்லை. நான் பொதுவாக உனக்கு இந்த வாக்கினை சொல்லி கொண்டிருக்கின்றேன். பெற்ற தாயிடம் எப்பொழுதும்
உண்மையான அன்பு கொண்டு இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். எல்லோரும் முன்பு போல் இல்லை. இப்பொழுது ஒரு சிலருக்கு மனதில் சில விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு மனதில் சில சுயநலமான முடிவுகள் இருக்கிறது. எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தினாலும் இந்த வாழ்க்கையை யாரும் இங்கு உணர நினைப்பது கிடையாது. நாம் யாருக்கு எதை செய்கிறோம் என்று கூட ஒரு நொடி பொழுதும் யாரும் இங்கு சிந்திப்பது கிடையாது. அதனால்தான் உன் கருப்பன் உனக்கு சொல்கின்றேன், சுயநலமில்லாமல் பொதுநலமாக உனக்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுயநலமான மனிதர்களிடம் இருக்கிற என் பிள்ளையை தேடி ஒருவர் தன்னுடைய உணவுக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் இருக்கும் தொலைவு சற்று அதிகம்தான். ஏமாந்திருக்கிறாயை தவிர என் பிள்ளை ஒருபொழுதும் யாரையும் ஏமாற்றியது கிடையாது. என் பிள்ளை அழுதிருக்கிறாயை தவிர ஒருபோதும் யாரையும் அள வைத்தது கிடையாது. பொய்களை எல்லாமும் என் பிள்ளை நம்பி இருக்கிறாய். யாரையும் பொய் சொல்லி ஒருபோதும் நம்ப வைத்தது கிடையாது. கோமாளியாக இருந்திருக்கிறாயை தவிர என் பிள்ளை யாரையும் கோமாளியாக ஆக்கியது கிடையாது. இவ்வளவுதான் உண்மை. இப்படி இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உணர்ந்து புரிந்துதான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தன்மைகளையும் நீ என்றென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நிலையிலும் உனக்கான மாறுதல்கள் நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உன் கருப்பன் உனக்கு சில விஷயங்களை எப்பொழுதுமே அழுத்தமாக சொல்ல நினைப்பதற்கு இதுவும் காரணம். வாழ்க்கையின் உறுதியான ஒன்றை நீ உறுதியாக பெற வேண்டும். உனக்கு தெளிவான ஒன்றை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை நாளும் இந்த கருப்பன் நான் உனக்கு துணை இருந்து சொல்லித்தரும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த கருப்பனின் அன்பு உன்னை எப்பொழுதுமே ஆச்சரியப்படுத்தும் என்பதனை மறந்து விடாது. உனக்கு ஒரு நல்லது என்றால் நான் ஒருபோதும் அதனை சொல்லாமல் விட்டுவிட மாட்டேன். உனக்கு ஒரு நல்லது நடக்கும் என்றால் அதை நான் எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் தெரியப்படுத்தாமல் செல்ல மாட்டேன். இதுவும் அப்படித்தான். இவர் பசியோடு உனக்காக காத்து நிற்கிறார் என்றால் வாழ்க்கையில் எந்த காலத்திலும் நீ பசியோடு இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் உனக்காகவே இவர் துணை இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த வாழ்க்கையின் அத்தனை ரகசியங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த கருப்பன் நான் உன்னோடு நிற்பது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை உனக்கு கொடுப்பது என்று ஒவ்வொரு நாளும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது இதையெல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒன்றை நான் உருவாக்கிவிட நினைக்கிறேன் என்றால், உனக்கான ஒரு தருணத்தை நான் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க நினைக்கிறேன் என்றால், அதற்கு முழுக்க முழுக்க என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் என்பதனையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பனின் அன்பு உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. இந்த கருப்பனின் அன்பு உன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. எந்த நிலையிலும் என் பிள்ளை கைவிடாத ஒரு அன்பை நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்து விட நினைக்கிறேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் விஷயங்கள்
என்னவென்றாலும் இதை எப்பொழுதுமே என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற காலங்கள் இனி உன்னை எப்பொழுதும் போல சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் அப்பன் நான் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. சரியான புரிதலோடு எதையும் என் குழந்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க இனி எப்பொழுதும் இந்த கருப்பன் உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எதிர்காலத்தையும் நான் எடுத்து சொல்வேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டிய அத்தனையிலும் நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை எல்லாமும் நீ எதிர்பார்த்தது போலவே எனக்கு இந்த கருப்பன் கொடுப்பான் என்று என் பிள்ளை நீ நம்புகிறாயானால் அவை அத்தனையையும் நான் உனக்கென சரியாக செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? அதை எப்பொழுதும் உனக்காக சொல்லிவிட வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? நான் எப்பொழுதும் என்னுடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் மாறுவது கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் நான் என்னுடைய சூழ்நிலையிலிருந்து மாறப்போவதும் கிடையாது. என் பிள்ளைக்கு நான் என்ன கொடுக்க எண்ணினாலும் அதை எல்லாமும் நான் சிந்தாமல் சிதறாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுத்து விடுவேன் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு தேவைப்படுகின்ற எல்லாமும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பியதை எல்லாமும் சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும். தெய்வம் இருக்கும் பொழுது என்ன நடக்க காத்திருந்தாலும் அவை அத்தனையும் உனக்கு தெளிவாக நடக்கும் அல்லவா? உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருப்பதை உடனடியாக உனக்கு சொல்ல வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த நன்மைகளை உன் அப்பன் நான் நிச்சயமாக உனக்கு என்னவென்று உணர்த்த வேண்டும். உன்னோடு நான் இருப்பது போல இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருப்பது போல உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள். கருப்பனுக்கு இந்த வாழ்க்கையை பற்றி பல புரிதல்கள் நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள். உனக்கு எங்கே சென்றால் நல்லது நடக்கும்? உண்மையாகவே உன் மீது அன்பு கொண்டது யார்? யாரை தேடி செல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நன்மைகளை அடைந்து விடுவாய் என்பது எல்லாமும் உன் அப்பன் இந்த கருப்பனுக்கு நன்கு தெரியும். அதனால்தான் கருப்பன் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒருவர் உன்னை தேடி வந்து விட்டார்களே ஆனால், உன்னை ஒருவர் நினைத்து விட்டார்களே ஆனால் அதை உடனடியாக உனக்கு நான் சொல்லிவிட வந்து விடுகிறேன் என்பதுதான் உண்மை. உடனடியாக உனக்கு அதனை நான் எடுத்து சொல்ல முன் வந்து விடுகிறேன். உன்னுடைய நலனில் என்னை போல அக்கறை கொண்டவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ வணங்குகின்ற தெய்வம் அன்றி வேறு யார் நினைக்கப் போகிறார்கள்? அதனால் இதை எல்லாமுமே என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டு உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவு கொள். நான் சொல்ல சொல்ல உனக்குள் குழப்பங்கள் வருகிறதா, தெளிவு வருகிறதா என்று சிந்தித்து பார். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்றாலும் இதிலிருந்து ஒரு மிகப்பெரிய தெளிவு உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ நம்பு. மிகப்பெரிய ஒரு மாற்றம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ நம்பு. ஆயிரம் கஷ்டங்களுக்கு நடுவில் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான செய்தியோடு நான் கொண்டு வந்திருக்கும் இந்த நேரம் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய ஒருவர் அப்படிப்பட்டவர் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இவர் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்னமும் உன்னை வாழச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் அதற்கு முழுக்க இதுவும் ஒரு காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொன்னது யாரை பற்றி என்று நீ நினைக்கிறாயா? என் குழந்தையே, உன்னுடைய குலதெய்வத்தை
சில காலமாக நீ காணச் செல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய குலதெய்வம் நீ வராததனால் அதை தாண்டி எத்தனை பேர் உன் குலதெய்வத்தை தேடிச் சென்று உணவு கொடுத்தாலும், எத்தனையோ வசதி படைத்தவர்கள் அங்கு சென்று அள்ளி அள்ளி தெரித்தாலும் உன் குலதெய்வம் அங்கே மன வருத்தத்தோடு பசியோடு தான் இருக்கிறது. எப்பொழுது நீ வந்து அவர்களை காண்பாய், எப்பொழுது வந்து நீ அவர்களுக்கு உணவு கொடுப்பாய் என்று அவர்கள் எதிர்பார்த்து நிற்கிறார்கள். பெரிதாகவெல்லாம் உன்னிடம் அவர்கள் படையல் போடச் சொல்லவில்லை. ஒரு பொங்கல் பானையில் பச்சரிசி பொங்கலிட்டு அவர்களுக்கு நீ படைத்தாலே போதும், அதிலேயே அவர்கள் மனம் குளிர்ந்து விடுவார்கள். இதைத்தான் அவர்கள் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். இந்த சந்தோஷத்தை தான் அவர்கள் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு, அவர்களின் பசியை போக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. உன் குலதெய்வம் உனக்காக பசியோடு காத்திருக்கிறது. நீ அங்கு சென்று அவர்களின் பசியை கட்டாயமாக போக்க வேண்டும் என்பதைத்தான் கருப்பன் சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, உனக்கு நல்லது செய்ய உன் குலதெய்வம் முடிவெடுத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லாமல் உன்னை சந்தோஷமாக இருக்க வைக்க உன் குலதெய்வம் முடிவெடுத்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீ இவர்களை காணச் செல்லாமல் நீண்ட காலம் இருக்கலாமா? அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் மனதில் இருக்கும் பல விஷயங்கள் என்னவென்று நடக்காமல் தானே போகும். தெய்வம் உன்னை தேடும் பொழுது நீயும் அவர்களை தேடி செல்ல வேண்டும் அல்லவா? தெய்வம் உன் முன்னால் நின்று உன்னுடைய அன்பை பெற துடிக்கும் பொழுது நீயும் அந்த அன்பிற்கு நிச்சயமாக பாத்திரமாக இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, என் பிள்ளை, ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக உணர்ந்து கொள். உன் குலதெய்வம் உன்னை தேடி உன் கையால் உணவு சாப்பிட அங்கே பசியால் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பை நீ கொடுத்து அவர்களினுடைய பசியையும் தாகத்தையும் நீ தீர்க்க வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்றேன். எதையுமே விளையாட்டாக நினைத்து விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே விளையாட்டாக நாம் நினைத்து கடந்து விட எண்ணக்கூடாது. 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஒரு சிறு விஷயத்தில் 1000 புரிதல்கள் இருக்கும். எதையாவது ஒன்றை நாம் சரியாக செய்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையிலும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதையே நடத்தும் என்பதும் நமக்கு புரிய வரும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் குலதெய்வம் நமக்காக நிற்பதையும் நமக்காக வருவதையும் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்லும் பொழுதே இந்த விஷயங்களுக்கான அர்த்தங்கள் உனக்கு புரியும் என்றால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாக நடக்கும். என் குழந்தை, அப்பன் இன்று உனக்கு என் மூலமாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஒருவேளை உன் குலதெய்வம் இந்த கருப்பண்ணசாமி நானாக இருக்கிறேன் என்றால் உன் கையால் உணவு சாப்பிட இந்த கருப்பண்ணசாமி காத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. ஒருவேளை கருப்பனுக்கு சுயநலமாக இருக்குமோ என்று நீ யோசிக்கிறாயா? உண்மைதான். என் பிள்ளையிடம் நான் பசி என்று கேட்கிறேன். இதில் எனக்கு என்ன அவமானம் வந்துவிடப் போகிறது? என் குழந்தையின் கையால் சாப்பிட வேண்டும் என்று அப்பன் துடிக்கிறேன். இதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் குலதெய்வம் யாரோ அவர்களுக்கு நிச்சயமாக பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய நீ தயாராகு. இப்பொழுது உன்னால் முடியவில்லை என்றால் உடனடியாக உன்னுடைய வீட்டின் பூஜை அறையில் மஞ்சள் வண்ண துணியில் அல்லது வெள்ளை நிற துணியில் மஞ்சளால் முக்கி அதை காய வைத்து மஞ்சள் வண்ணத்தில் அது மாறிய பிறகு அந்த துணியில் ₹1 நாணயமோ 11 ரூபாயையோ முடிந்து உன்னுடைய குலதெய்வத்தை நினைத்து முடிச்சு போட்டு வைத்துவிடு. அப்படியானால் உன் குலதெய்வம் அந்த நேரம் தெரிந்து கொள்வார்கள் அல்லவா? நம் பிள்ளை நம்மை நினைத்து விட்டது, நம் பிள்ளை நம்மை காண வருவதற்கு நேரத்தை குறித்து விட்டது என்று நினைத்து சந்தோஷப்படுவார்கள் அல்லவா? முடிச்சு வைத்து விட்டால் என்றேனும் ஒரு நாள் அவர்களை காண நீ செல்லத்தானே வேண்டும். அதைத்தான் அப்பன் சொல்கின்றேன். இதனால் இதையெல்லாமும் புரிந்து கொண்டு
உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பிற்கு அடிபணிந்து அவர்களை காணச் செல். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இருந்தால் என்றும் என்றென்றும் உனக்கான நல்லது நடந்தே தீரும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.